டிராகனே வெளிய வா! இல்லன்னா ரிலீஸ் த டிராகன் அப்படின்ற இந்த 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு வார்த்தைங்களா இருக்கும். சும்மாவாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒன் ஆஃப் தி மந்திரம் தான் அதெல்லாமே கிட்டத்தட்ட. ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு வார்த்தைங்க. ஸோ இந்த டயலாக்ஸே அப்படி ஒரு கூஸ்பம்பை குடுக்குற ரேஞ்சுக்கு நம்மளோட சின்ன வயசு நாஸ்டால்ஜியாவெல்லாம் தூண்டி விடுற ஒரு கார்ட்டூன் தான் நம்ம டிராகன் பூஸ்டர். ஸோ டிராகன் பூஸ்டரை பொறுத்தவரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சீரிஸ் நம்ம சுட்டி டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு ஜெட்டெக்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் டப்பிங் தான். பட் அதில பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ரிலீஸ் த டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டி டிவி பார்க்க வரும்போது தான் அந்த டிராகனே வெளியே வா அப்படின்னு சொல்லி மாற்றிருந்துருக்காங்க. ஸோ இந்த டிராகன் பூஸ்டரோட ஆர்ஜின் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துச்சுன்ற இந்த விஷயத்தை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலி டிராகன் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கனடியன் அனிமேட்டட் சீரிஸ். இதை பார்த்தீங்கன்னா ராப் ட்ராவலினோ அண்ட் கெவின் மவுர்ன்ற 2 பேர் தான் கிரியேட் பண்ணுறாங்க கெனடியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் மூலமாக. அக்டோபர் 23, 2004 டிசம்பர் 16, 2006 இந்த வருஷத்துக்குள்ளே டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 சீசன் 39 எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2007 தான் சுட்டி டிவி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இது ஃபேமஸ் இருந்ததுனால ஒருவேளை இவங்களுமே இதை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. ஸோ அந்த கதையோட பிளாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம டிராகன்ஸ் ஏகப்பட்ட டிராகன்ஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா மனுஷங்களுமே இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டிராகனுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டைக்கு நடுவில் அந்த டைமில் தான் கோல்டன் டிராகன் ஒன்று ஒரு ரைடரை சூஸ் பண்ணி அவர் மூலமாக இந்த மொத்த மனித உலக டிராகன் போரையுமே தடுத்து நிறுத்துது. அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் மனுஷங்களாம் திரும்ப பீஸோட வாழ்கிறாங்க. ஒரு ப்ராஃபஸி படி திரும்ப அந்த மனித போர் யுத்தம் டிராகன் மனித யுத்தம் திரும்ப வரும். அதை பார்த்தீங்கன்னா திரும்ப தடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இருக்கிற கோல்டன் டிராகன் ரைடரான ஆர்த்தா பெண்ணை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க இந்த மனித டிராகன் யுத்தத்தை எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஷோவோட ஒரு மெயின் பிளாட்டு. என்னடா இந்த கதையில் வரவே இல்லையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 சீசனோடய இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. மொத்தம் 39 எபிசோடு வந்திருக்குல்ல. 39 எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீசன் வந்திருக்கு. அதில் ஒரு 13 எபிசோடுமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் டிராகன் பூஸ்டர் அகாடமி அப்படின்னும் பேருமே வச்சுருக்காங்க அந்த சீசனுக்காக. பட் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஷோ அவங்க உருவாக்குனாங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபேன் பேஸ் வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் நம்ம ஊரில் இது நல்லாவே போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை முக்கியமாக உருவானதுக்கான காரணமே டாய்ஸை நிறைய சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இந்த டிராகன் பூஸ்டர் பேஸ் பண்ண அந்த டாய்ஸை நிறைய இங்கே விற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோ அவங்க உருவாக்குனாங்க. பட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிதளவுக்கு இது அந்த ஆக்ஷன் ஃபிகர்ஸ் அந்த டாய்ஸ் எல்லாம் விற்கலை. இப்போ நம்ம ஊரில் கூட இந்த சீட்டோஸ் பேக்கெட்டில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன அந்த டிராகன்ஸை ஜாயின் பண்ணுறது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைம் கிடச்சிது. அதுவும் ஃபஸ்ட் டைம் வாங்கினா ஒரு டைம் அந்த மட்டும் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் மிச்சம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கல. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் ஃபிகர்ஸ் டாய்ஸ்லாம் நம்ம ஊரில் நல்லா தான் சேல் ஆகிட்டு இருந்திருக்கு. நம்ம ஊர் வரைக்குமே ரீச் ஆகிருக்குன்னா எங்கள் ஊர் வரைக்குமே ரீச் ஆகிருக்குன்னா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக நிறையவே சேல்ஸ் ஆகிட்டு இருந்திருக்கு அந்த டைம்லேயே. இது வந்து ஃபாரின்லேயோ இல்லை மற்ற நாட்கள்லேயோ பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு ஃபேன் பேஸும் உருவாக்கல, இந்த டாய்ஸும் பெருசாக சேல் ஆகாதனால இந்த ஷோவை அப்படியே பாதியிலே நிறுத்திட்டாங்க. இதுதான் டிராகன் பூஸ்டர் உருவான விஷயம், கேன்சல் ஆன விஷயமே. ஸோ இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே இறங்கி இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த டிராகன் பூஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உலகத்தோட மொத்த வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ டிராகன் பூஸ்டர் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட்டான யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் டிராகன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு, கூடவே மனுஷங்களும் வந்துட்டு இருக்காங்க. டிராகன்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்றா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே வெறும் கோல்டன் டிராகன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த மொத்த உலகத்தையுமே பார்த்தீங்கன்னா ட்ராகோனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராகோனிஸ்ன்ற உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரெசென்ட்லேருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ட்ராகன்ஸ் இருந்திருக்கு. அது ஃபுல்லாகவே வெறும் கோல்டன் ட்ராகன்ஸாக தான் இருந்திருக்கு. அதுங்க உடம்புல பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ராகோனியம் அப்படின்னு சொல்கிறப்பல ஒரு பொருள் இருக்குது. கோல்டு ட்ராகோனியம்ன்றது ஒரு வகை எலமெண்ட் ஒரு மெட்டல்னு வச்சுக்கலாம். அந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பூமி கடியில் புதஞ்சிருக்கு. அந்த ட்ராகன்ஸ் யூஸ் பண்ணி மனுஷங்க அந்த கோல்டு ட்ராகோனியமை மைனிங் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த கோல்டு ட்ராகோனியோட பவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோல்டன் ட்ராகன்ஸோட உடம்புல கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கோல்டன் ட்ராகன்ஸ் எல்லாமே கோல்டன் ட்ராகன்ஸ் கிடையாது, டிராகன்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல அந்த மேக் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு எனர்ஜி வச்சிருக்கோம். அந்த கோல்டன் ட்ராகோனியம் அதோட ஹெட்டில் இருக்கிற அந்த போன் மார்க் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணுற, அதோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா போன் மார்க் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அது மூலமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த மேக் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த மேக் பவரை அந்த கோல்டன் ட்ராகோனியோட பவரை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கோல்டன் ட்ராகோனியம் இருக்கிற பவர் எல்லாமே இந்த கோல்டன் ட்ராகோனியம் இருக்கிற டிராகன்ஸ் தான் இப்போ அதிகமாகவே இருந்திருக்கு அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார் டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு கழிச்சு நிறையவே பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனி கிளானாக பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க.
தனித்தனி சொசைட்டி உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த சொசைட்டிக்கும் அந்தந்த இடத்துக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ராகன்ஸை ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை ப்ரீட் பண்ணதுனால ஒவ்வொரு ஸ்டார் ட்ராகனுமே சப்ஸ்பீசிஸாக பிரிய ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் வெறும் கோல்டன் ட்ராகோனியம் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, பிளாக்கு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இனங்களாக பிரிய ஆரம்பிக்குது. உலகம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ட்ராகன் இனங்கள் தனித்தனியாக வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு மைனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராகன்ஸ் லைக் நீங்கள் க்ரீன் ட்ராகனாக இருக்கட்டும், ப்ரௌன் ட்ராகனாக இருக்கட்டும், அந்த கலர் ட்ராகன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா பல்காக பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அதுங்கெல்லாம் மைனிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதே நெருப்பில் வாழணும், ஸ்பீடாக ஓடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ரெட் ட்ராகன்ஸ். 2 கால் இருக்கிற ட்ராகன்ஸ் எல்லாமே ஸ்பீடாக ஓடக்கூடியது. அதோட நெத்தியில் இருக்கிற போன் மார்க்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன்ஸ் அதோட மாற ஆரம்பிச்சதுனால அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கும் அந்த ஹியூமன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே கனெக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு. அதனாலே அந்த ட்ராகன்ஸ் எல்லாமே அதோட மேக்னர்ஜியை மனுஷன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் காலப்போக்கில் என்ன ஆகிட்டு இருக்கு, ட்ராகன்ஸோட அந்த கோல்டு ட்ராகோனியம் அந்த மேக்னர்ஜி எல்லாமே மனுஷங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த அஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷங்க எல்லாமே அந்த ட்ராகன்ஸோட கிட்டத்தட்ட ஒரு ரெஃப்ளெக்ஷனாக அந்த மனுஷங்களுமே ட்ராகனுமே ஒன்றா வாழ ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஆர்டர் படி, அதாவது பழங்காலத்து ஆர்டர் படி ஒரு ட்ராகன் ப்ரீஸ்ட்டுமே உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டன் ப்ரீஸ்ட்டுன்ற ஒரு தனி இனமே உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த ஸ்டார் கிளாஸ் இருக்கிற அந்த கோல்ட் ட்ராகன்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ட்ராகன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனி கோயிலையுமே கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபஸியுமே புக் ஆஃப் ட்ராகன்ஸ்னு ஒரு புக் வச்சுருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ராகனோட அருமை பெருமை, ட்ராகனை விடுவீங்க, ரிலீஸ் த ட்ராகன், த ட்ராகனுக்கு த டார்க்னஸ் பிஃபோர் த லைட் அப்படின்னு சொல்லி ட்ராகனோட பெருமையை பேசுகிற மாதிரி நிறைய வசனங்கள்லாம் எழுதியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் 2000 வருஷம் கழிச்சு, அதாவது கரண்ட்லேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராகன் மனித யுத்தம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கோல்டு ட்ராகோனிஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ட்ராகோனியம் எல்லாமே பிரிஞ்சு தனித்தனி சொசைட்டியாக மாறிச்சில. ஸோ ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ட்ராகன்ஸ்லாம் மாறி லாஸ்ட்டு நிறைய ட்ராகன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ் எல்லாமே மனுஷங்களை எதுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மனுஷங்க எல்லாமே நம்ம ட்ராகன்ஸை ப்ரீட் பண்ணி அவங்க தேவைக்காக உருவாக்கிக்கிறாங்க, நம்மளை வேணும்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதில் கோவப்பட்டு எல்லா ட்ராகன்ஸுமே மனுஷங்களுக்கு எதிராக உருவாக ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் ட்ராகன் மனித யுத்தம் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் கடைசியில் ட்ராகன்ஸும் மிஞ்ச மாட்டாங்க, மனுஷங்களும் மிஞ்ச மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ஒரு ஸ்டார் கிளாஸ் ட்ராகன், ஒரு கோல்டன் ட்ராகோனியம் ட்ராகன் பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான் பெர்செஃபலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராகன் ஒரு ட்ராகன் பூஸ்டரை சூஸ் பண்ணுது. இந்த ட்ராகன் பூஸ்டர் தான் மனுஷங்களுக்கும் ட்ராகன்ஸுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமையை நிலநாட்டணும், அவன் தான் இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த மனித ட்ராகன் யுத்தத்தை தடுக்கிறதுக்காக கோல்டன் ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் பூஸ்டரை சூஸ் பண்ணி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ட்ராகன் மனித யுத்தத்தை தடுக்கிறதுக்காக வெறும் ட்ராகன் பூஸ்டர் இருந்தால் மட்டும் பத்தாது, நமக்கு இன்னும் நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லி மேஜர் கிளான்ஸ், அதாவது இந்த ட்ராகன் பூஸ்டர் உலகத்திலே இருக்கிற அதிகமான மேஜர் கிளான்ஸ்லேருந்தெல்லாம் நிறைய ஆளுங்களை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மற்ற மெயின் கலர் ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. க்ரீன், ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர். அண்ட் இந்த கலர்ஸில் இருக்கிற ட்ராகோனியம் ட்ராகன் எப்பயர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அதுலேருந்துமே ஒவ்வொரு பூஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ரெட் கலருக்கு ஃபயர் பூஸ்டர், ப்ளூ கலருக்கு எனர்ஜி பூஸ்டர், பிளாக் கலருக்கு ஷேடோ பூஸ்டர் அண்ட் க்ரீன் கலருக்கு பவர் பூஸ்டர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ட்ராகன் பூஸ்டரோடு சேர்த்து 5 பூஸ்டர்ஸ் உருவாக்குறாங்க. இதுக்கு தலைவர் ட்ராகன் பூஸ்டர் தான். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ட்ராகன் மனித யுத்தத்தையே பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தமாக தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெர்செஃபலிஸ் கோல்டன் ட்ராகனுமே மறைய ஆரம்பிச்சிருது. பட் அதுக்கப்புறம் நிறையவே கோல்டன் ட்ராகன்ஸ் உருவாகி நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. பட் எகைன் பார்த்தீங்கன்னா மனுஷங்க அவங்க இடத்துக்கு சர்வே பண்ணோம் அப்படின்றதுக்காக இன்னும் நிறையவே பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸை ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக இந்த உலகத்துலேருந்தே மொத்த கோல்டன் ட்ராகன்ஸுமே அழிஞ்சு இப்போ வெறும் இந்த கலர் ட்ராகன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த பழைய பூஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட நெத்தியில் இருக்கிற அந்த போன் மார்க்ஸ் காலப்போக்கில் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் பிரித்து வைக்கப்படுது. ஏன்னா அதோட பவர்ஸ் எல்லாமே அதிகமாக்குறதுனால அது யாருக்கிட்டே கிடச்சா அவங்கள கரெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறைச்சி வைக்கிறாங்க. அண்ட் இந்த ட்ராகன் ப்ரீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ட்ராகனோட டெம்பிளையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ப்ராஃபஸி கிட்ட வேலை செய்கிறாங்க. அதாவது ட்ராகன் பூஸ்டர் கண்டிப்பாக திரும்ப வருவான், திரும்ப இந்த மனித ட்ராகன் யுத்தம் நடக்கும்போது அதை தடுத்து நிறுத்துவான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ராஃபஸிக்காக இந்த ட்ராகன் ப்ரீஸ்ட் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அப்போ தான் இந்த ட்ராகன் ப்ரீஸ்டோட அந்த டெம்பிளில் 2 பேர் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் அந்த ட்ராகன் ப்ரீஸ்டோட டெம்பிளில் இன்னும் 2 பேர் சேர்றாங்க, கானர் பென் அண்ட் வேர்ட் பெயின். 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கானர் பென் என்ன பண்ணுறாருன்னா நம்ம அந்த கோல்டன் கிராஸ்ட் ட்ராகனை எப்படியாவது திரும்ப உருவாக்கணும், அதை ப்ரீட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஆராய்ச்சியில் இருக்கார். இந்த பக்கம் வேர்ட் பெயின் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கியர்ஸுக்கு கீழே வேலை செஞ்சு நிறைய இல்லீகலான கியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி கானர் பென் வேர்ட் பெயின்ட்ட சொல்கிறான் இது வேணாம் அப்படின்னு சொல்லி. பட் அவன் கேட்கல. அதனால் கோல்டன் ப்ரீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இதை சொல்லி விட்டுறாப்புல நம்ம கானர் பென். அதை சொன்னதுனால ட்ராகன் ப்ரீஸ்ட் எல்லாமே வேர்ட் பெயினை அங்கேருந்து வெளியே அமைச்சிடுறாங்க. இந்த கோவத்தினாலையும் இந்த பழி வாங்குற உணர்ச்சினாலையும் கானர் பென் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேர்ட் பெயின்
இந்த பக்கம் கார்னர் பெண்ணுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கெல்லாம் இப்போ படித்து முடிச்சு ஒரு வகையாக அவளோட கோல்டன் கிளாஸ் ட்ராகனுமே பீட் பண்ணிட்டாப்ல. இந்த பக்கம் வேர்ட் பெயின் பார்த்தீங்கன்னா நிறைய கியர்ஸ் எல்லாம் உருவாக்கி ஒரு பெரிய கம்பெனியவே உருவாக்கி வச்சிருக்காப்ல. இந்த பக்கம் கார்னர் பெண் கார்னர் ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்தையும் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த குதிரைங்களை கட்டி வைப்பாங்களா ஒரு இடம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராகன்களை கட்டி வைக்கிறதுக்கான ஒரு இடத்த உருவாக்கு. அதே இடத்துல ஒரு ட்ராகனுமே ஒரு கோல்டன் ட்ராகனை உருவாக்குறாப்ல. பட் அந்த கோல்டன் ட்ராகன் உருவான அதே டைமில் அந்த கோல்டன் ட்ராகன் என்றைக்கு பிறந்துச்சோ அன்றைக்கே தான் அவரோட பையனான ஆர்த்தா பெண்ணுமே பிறக்கிறாப்புல. ஸோ இப்போ அவங்களுக்கு 2 பையன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தா பெண், அவன் பிறந்த அன்றைக்கே தான் இந்த கோல்டன் ட்ராகனுமே பிறக்குது. இந்த கோல்டன் ட்ராகனுக்குமே அந்த காலத்தில் இந்த கோல்டன் ட்ராகனோட பேரான போஸ் ஆஃப் வில்லேஸ், அந்த போன்ற பேரையை வைக்கிறாங்க. அந்த கோல்டன் ட்ராகன் நம்ம ஆர்த்தா பெண்ணையே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுது. இப்போ ஆர்த்தா பெண் ட்ராகன் பூஸ்டர் ஆகிட்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ட்ராகோனிஸ்ன்ற அந்த உலகத்தோட கதை பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏகப்பட்ட போன் மார்க்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டார் கிளாஸஸ் இருக்குது, நிறையவே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு போன் மார்க் ஒவ்வொரு ட்ராகோனியத்துக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது. இந்த 5 பூஸ்டர்ஸை பற்றியும் இந்த மல்டிபிள் கலர் ட்ராகன்ஸை பற்றியும் இந்த 5 பூஸ்டர்ஸை பற்றி இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு தனித்தனி வீடியோ பார்க்கலாம். இதுக்கே லென்த்தாக போயிடுச்சு. இந்த மற்ற விஷயங்களை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ராகன் பூஸ்டர் எந்த வகையில் பிடிக்கும், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.